உங்களோட பாடி ஆஃப் ஒர்க், உங்கள் சென்சிபிலிட்டி ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு குலுகுலு பார்த்தோன்னா இந்த படத்தை என்னவா பார்க்குறதுன்னு ஒரு கன்ஃப்யூஷன் வந்துச்சு. அது டெஃபினெட்லி நீங்கள் யோசிச்சு தான் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு தாட்டில் தான் அதை பண்ணியிருக்கீங்க. பட் அது படமாக வரும்போது எனக்கு ஒரு கனெக்ஷன் ஆக மாட்டேங்குது. அது வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ வித் தட் ஃபில்ம்? இல்லை சார், அந்த படம் வந்து ஒரு 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 ஸ்டோனர் ஹீரோ. அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கிராக் பாட்டு தான். இவங்க இன்சென்சிட்டிவாக இப்போ இவனை நம்ம யூஸ் பண்ணிப்போம் கந்த துணி மாதிரியே அவன். அதனால் இவன் மாட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை முடிச்சிக்கலான்ற கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே. ஆனால் அவன் உள்ளே வரும்போது இவங்களே முடியும் போது வேற ஆளாக மாறி இருப்பாங்கன்ற மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு ஸ்ட்ரெயிட் ஹியூமரும் ஒரு டார்க் ஹியூமரும் உட்காரல சார் அந்த படத்தில். சில ஹியூமர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு க்ளீன் ஹியூமராக தான் இருந்திருக்கும். சிலது வந்து டார்க்காக இப்போது இருக்கும், கோக்காக இருக்கும். இப்போது மரியம் ஜார்ஜ் சார் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டணும், நான் கடத்தியிருக்கேன்ட்டு. அவர் வந்து உங்கள் கேங்கை வச்சு ப்ரிப்பேர் ஆவார். 10 செகண்ட் மேலே நம்ம ஃபோனில் பேசணுன்னா நம்ம டேப் பண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சிருவானுங்க. அதனால் நம்ம மிரட்டணும். ஆனால் 10 செகண்டுக்குள்ளேயே அவனுக்கு பயம் வர்ற மாதிரி மிரட்டணும். போய் ஆளாளுக்கு பயம் வர்ற மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வாங்கன்னுலாம் சொல்லி ப்ரிப்பேர் ஆகி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு பயிற்சின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, எனக்கு தெரியும் 10 செகண்ட் மேலே பேசினீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. அதனால் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ அவங்க வந்து எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோன்னு சொல்ல போகிறேன். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், திரும்பவும் கூட சொல்ல மாட்டேன். அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு 15 நிமிஷம் பேசுவார். அதுக்கப்புறம் தான் மிரட்டுவார். இது காமெடின்னு பார்க்குறவங்களுக்கு பயங்கர ஃபன்னாக தான் இருந்துச்சு. இப்போ 10 செகண்டில் மிரட்டணுன்றது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருந்தது தவிர பிளா பிளா பிளாவாக நிறைய பேசிட்டு மிரட்டுறாருன்ட்டு. இன்னொரு பக்கம் சாம்பாரா கார குழம்பான்றதுக்கு சண்டை போட்டிருப்பாங்க. இந்த கைண்ட் ஆஃப் காமெடி ஒரு பக்கம் இருக்கும் சார். இந்த பசங்க பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கிரேசி மோகன் ஓட ஸ்பேஸில் அந்த வேர்ட் பிளேயில் விளாண்டுருப்பாங்க. அந்த மாதிரி கான்ட்ரடிக்ட் ஆகிற 2-3 விஷயங்கள் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் உள்ள ட்ராவல் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு சின்ன ஒரு ஜர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பம்பி ரைடு சார் அந்த படமே. ததக்கா புதக்கான்னு போகிற படமாக தான் இருந்துச்சு. அண்ட் சந்தானம் வச்சு நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போதே நான் அவருக்கு எனக்கே கான்ஃபிடென்ஸ் இல்லை சார் அந்த படத்தை எப்படி பண்ண போகிறோன்ட்டு. ஆனால் அவர் படிச்சுட்டு எனக்கு அப்படி ஒர்க் ஆகுது, பயங்கர ஹிலாரியஸாக இருக்குது, இதை நம்ம பண்ணுறோன்னு அவர் எடுத்த கால் தான். அவர் படித்த ஸ்கிரிப்ட் அதுதான் சொன்னார். அண்ட் நான் வந்து சந்தானம் மற்றும் பலர் நடிக்கும் அப்படின்னு தான் போடணும், இல்லை பலர் மற்றும் சந்தானம் நடிக்கும் தான் போடணுன்னு சொன்னேன். அண்டு பொசிஷன் பண்ண முடியல. இந்த படத்தை இப்படி தான் அதெல்லாம் வந்து சார் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆனால் தான் சார். அது நான் தேட்ரிக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்றதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். அதில் எனக்கு இருந்த பிரச்சனையாக நான் வெளியிலேருந்து திரும்பி பார்க்கும்போது அதான் சார் தோணுச்சு. இந்த 2 கைண்ட் ஆஃப் ஹியூமரும் ஒரு படத்துக்குள்ளே உட்காரல. இப்போ